பரவாயில்ல. இந்த மந்த் 2 இலவச முகாம் போட்டிருக்கீங்க அப்படித்தானே? பரவாயில்ல, நல்லா ரன் பண்ணிட்டு இருக்கீங்க. எஸ் டாக்டர். இந்த மந்த் 2 கேம்பஸ் போட்டிருக்கோம். ஓகே ஓகே, நல்லா பண்ணிட்டு இருக்கீங்க. ஏதோ ஃப்ரீயா ஹாஸ்பிட்டல் கட்டிட்டு இருக்கீங்கன்னு கேள்விப்பட்டனே. ஆமா டாக்டர், இங்க ஹாஸ்பிட்டல் கட்டிட்டு இருக்கோம். நானும் மத்தனும் ஷேரிங்ல கட்டிட்டு இருக்கோம் டாக்டர். நீங்க தான் அதை கண்டிப்பா கட் பண்ணி திறந்து வைக்கணும். யா ஷோர் கண்டிப்பா. இந்த மாதிரி யாரும் வசதி இருக்கிறவங்களே பண்றது இல்ல. பரவாயில்ல, நீங்க இந்த சின்ன வயசுலயே ஹாஸ்பிட்டல் கட்டணும்னு நினைக்கீங்க. இட்ஸ் வெரி குட் சார். நீங்களாவது அப்ரிஷியேட் பண்றீங்க, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். அது ஆல்மோஸ்ட் பினிஷ்டு சார் ஹாஸ்பிட்டல். இன்னும் 2-3 மந்த்ல ஓபனிங் இருக்கும் சார். ஓகே ஓகே ஓகே. உங்களுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு தேவையான எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வாங்கணும்ல. ஃபாரின் கண்ட்ரீஸ்ல நல்லா இருக்கும் ரேட்டும், நிறைய ஸ்பெஷாலிட்டியும் நிறையவே இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. இல்லட்டா ஏதாவது ஹெல்ப் வேணா சொல்லுங்க, நான் கண்டிப்பா பண்றேன். எஸ் சார், ஹெல்ப் வேணும் சார். எங்களுக்கு எந்த டீடைல்ஸும் தெரியல. ஃபாரின் கண்ட்ரீஸ்ல எங்க கிடைக்கும் எக்யூப்மெண்ட்ஸ் என்ன ஏதுன்னு எங்களுக்கு டீடைல்ஸ் வேணும் சார். ஓகே ஓகே. இன்னும் 2-3 டேஸ்ல நான் ஃபாரின் போறேன். அப்ப என் கூட வாங்க யாராவது, ஓகேவா? ஓகே சார், 2 பேருமே வர்றோம். ஓகே ஓகே ஓகே. அப்ப நான் கிளம்புறேன். நல்லா பண்ணிட்டு இருக்கீங்க. இட்ஸ் கீப் இட் அப். ஓகே டாக்டர், தேங்க்யூ. மதன், நம்ம சீஃப் பரவாயில்ல பத்தியா? நானும் கொஞ்சம் இதா இருப்பாருன்னு நினைச்சேன். பரவாயில்ல, சாஃப்ட் டைப்பா தான் இருக்காரு. நம்மளையும் கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு இருக்காருலடா. இதை நம்ம மிஸ் பண்ண வேணாம். நம்மளும் கிளம்பிடுவோம் 2 டேஸ்ல. ஆமா கார்த்திக், நானும் என்னமோ நினைச்சேன். பரவாயில்ல, நம்ம சீஃப் நல்லவரா தான் இருக்காரு. சரி, நம்ம இந்த சான்ஸை மிஸ் பண்ண வேண்டாம். 2 டேஸ் 3 டேஸ்ல கிளம்பிடலாம். ஆனா நீ எப்படி வருவ? அம்மாவை வெக்கேட் பண்ணி கூட்டிட்டு வரணும்னு சொல்லிட்டு இருந்த. ஆமா, ஐயோ அதான் மறந்துட்டேனே சீஃபை பார்த்தோன்னே. என்ன பண்றதுக்கு? சரி, நம்ம ஃபர்ஸ்ட் போயிட்டு வரலாம். வீடாவது எப்பவும் ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். டாக்டர் மிஸ் பண்ணா அவ்வளவுதான். நம்ம அப்புறம் கஷ்டம் இல்ல. அம்மாட்ட நான் வேணா போன்ல சொல்றேன். ஃபாரின் போயிட்டு வரலாம் நம்ம. ஓகே ஓகே ஓகே. ஓ, அப்படி பண்றதா ரொம்ப நல்லது. சரி, நான் டாக்டரை பார்த்துட்டு வர்றேன். நீ பேஷண்ட் வராங்களான்னு இருந்து பாத்துக்கோ. என்ன பூமாரி, வாட் அ சர்ப்ரைஸ்! திடீர்னு வந்திருக்க. அதுவும் சுடிதார் எல்லாம் போட்டு ஒரே கலக்கல் தான் போ. ஹேர் ஸ்டைல் எல்லாம் சேஞ்ச் ஆயிருக்கு. இப்பதான் சூப்பரா இருக்க. உங்களுக்காக தான் மாத்தினேன். ஏன் நல்லா இல்லையா? காலேஜ் வரை சேர்ந்திருக்கோம்ல, இன்னும் ஒரு வாரம் தான், அதுக்கப்புறம் காலேஜுக்கு போயிடுவேன். அதான் கொஞ்சம் நம்மளே மாத்திக்குவோமேன்னு மாத்திக்கிட்டேன். நல்லா இருக்குதா? ஓஹோ, எனக்காக தான் சேஞ்ச் பண்ணிருக்கியா? நல்லா இருக்க பூமாரி, இப்பதான் அழகா இருக்க. எனக்கு இப்படி இருந்தா, ஸ்டைலா இப்படி இருந்தா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். காலேஜ் இன்னும் 1 வீக்ல ஓபன் பண்ணிடுவாங்களா? ஆமாங்க, இன்னும் ஒரு வாரத்துல காலேஜ் திறந்துருவாங்க. இன்னும் ஒரு 5 நாள்ல எங்க அண்ணனுக்கு நிச்சயம் இருக்கு. கண்டிப்பா வரணும்னே. 5 டேஸ்லயா? கண்டிப்பா வர முடியாது. அதுவும் இல்லாம நீ சொன்ன எப்படிதான் வர முடியும்? உங்க வீட்டுல யாராவது சொன்னா தானே வர முடியும். சொல்லுவாங்க. சொல்லுதேன், கண்டிப்பா சொல்லுவாங்க. வரணும், வரமாட்டேன்னா சொல்லக்கூடாது. இல்ல பூமாரி, சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காத. சொன்னாலும் என்னால வர முடியுமான்னு தெரியல. ஏன்னா நான் இங்க இருப்பேனா இல்ல ஃபாரின்ல இருக்கனான்னு எனக்கே தெரியல. என்ன ஃபாரினா? ஃபாரினுக்கு போறீங்க? சொல்லவே இல்ல. எதுக்கு போறீங்க? எப்போ வருவீங்க? இல்ல பூமாரி, திடீர்னு எடுத்த டிசிஷன் தான். இப்போ நான் ஒரு 10 செகண்ட் முன்னாடி எடுத்ததுதான். என்னன்னா, ஹாஸ்பிட்டல் கட்டிட்டு இருக்குல்ல, அது கூடி சீக்கிரம் ஒரு 3 மந்த் 4 மந்த்க்குள்ள ஓப்பனிங் இருக்கும். அதுக்கு சில எக்யூப்மெண்ட்ஸ் அதுன்னு வாங்க வேண்டியது இருக்கா. அதான் எங்களோட மெயின் டாக்டர் வந்தாங்க இன்னைக்கு. அப்ப பேசிட்டு இருந்தாங்க. அப்போ அவங்கள்ட்ட ஹெல்ப் கேட்டோம். அவங்களும் நீ 3 டேஸ்ல போறாங்க ஃபாரின். அதான் இப்ப வேணா கூட வாங்க, பாக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. சரி, இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணுவானே, அதான் கிளம்பலான்னு இருக்கோம். நானும் மதனும் தான் போறோம். இப்பமா போறீங்க? இன்னும் ஒரு 2 நாள் கூட இருந்துட்டு போங்களேன், விசேஷம் முடியது வர. வீட்டுல நடக்கிற விசேஷம். நீங்களும் வருவீங்களேன்னு ஆசைப்பட்டேன். இப்படி சொல்லுவீங்க? கண்டிப்பா வர்றேன் பூமாரி. வெட்டிங் இருக்குல்ல, கண்டிப்பா வருவேன். சரியா? என்கேஜ்மெண்ட் தானே, வெட்டிங்க்கு கண்டிப்பா வருவேன். கவலையே படாத. இப்ப எனக்கு கண்டிப்பா போற சூழ்நிலைமா, புரிஞ்சுக்கோ. என் பூமாரி புரிஞ்சுக்குவாள்ல. அத்தையை கூட்டிட்டு வரணும்னு சொன்னீங்கல்ல, அத்தையும் கூட்டிட்டு வரலையா? இல்ல பூமாரி, நாளைக்கு தான் அம்மா போய் கூட்டிட்டு வரலான்னு இருந்தேன். இப்ப நாளைக்கு அம்மாவை கூட்டிட்டு வந்தாலுமே நான் 2 டேஸ்ல கிளம்புறேன். திங்ஸ் பேக் பண்ணும், எல்லாம் பேக் பண்ணி கொண்டு வந்துடலாம். அதை நீ எல்லாம் செட் பண்ணி வைக்கணும், எடுக்கணும். அது இல்லாம நானும் போனா வர எப்படியும் 2-3 டேஸ் ஆகிரும். அம்மா அது வரை ஒத்தையில தான் இருப்பாங்க. அதான் எதுக்கு ஒரேடியா அந்த ஃபாரின் ட்ரிப்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு வரலாம், வந்து அம்மாவை போய் கூட்டிட்டு வரலான்னு இருக்கிறேன். அம்மாவும் ரெடியா தான் இருப்பாங்க. சொல்லியிருந்தேன் ஏற்கனவே அம்மாட்ட, அம்மா நாளைக்கு வருவேன் அப்படின்னு இருக்கேன். நீ கால் பண்ணி தான் சொல்லணும் நாளைக்கு வரலாமான்னு. நீ வேணா உங்க அத்தைக்கு துணையா இருப்பேன்னு சொல்லு, வேணா நாளைக்கே கூட்டிட்டு வரேன். எப்படி சம்பந்தனா? ஓய், சொல்லு. வாங்கங்க. இப்ப எப்படி ஒத்தையில போய் இருக்க முடியும் உங்க கூட? நீங்க ஒரேடியா வெளிநாடு எல்லாம் போயிட்டு வந்து அத்தையை கூட்டிட்டு வாங்க.
ஆமா, யாரும் என்ன காங்கல, நீங்க மட்டும் தான் இருக்கீங்க. ஃப்ரீயா இன்னைக்கு கண் பரிசோதனை தானே சொன்னாங்க வீட்டுல. அதான் எனக்கெல்லாம் பரிசோதனை பண்ணுவீங்களா? பரிசோதனை தானே பண்ணிட்டா போச்சு. உனக்கு ஞாபகம் இருக்கா? ஆல்ரெடி நீ இப்படி வந்துதான் மாட்டிக்கிட்ட என்கிட்ட. ஆமா ஆமா, அது என்னமோ சரிதான். ஒருக்க வந்ததுக்கே மாட்டினல இருந்து இன்னும் வெளியே வர முடியல. இனி அடுத்த பரிசோதனை வரையா? வேண்டாம்ப்பா, வேண்டாம். அப்படின்னா உங்களை 5 நாள் பார்க்க முடியாதுல என்ன? நானே 2 நாள் உங்களை பார்க்கலன்னா இப்போ ஓடியே வந்தேன். வீட்டுல கேட்டா கூட கண்ணெல்லாம் செட் பண்ண போறேன்னு சொல்லலான்னு. 5 நாள் எப்படிங்க உங்களை பார்க்காம இருக்க முடியும்? போயிட்டு சீக்கிரம் வந்துருவேன் பூமாரி, கவலைப்படாத. 5 days தானே, 5 minutes மாதிரி போயிடும். என்னோட ஒர்க்லாமா, அதுவும் எங்க மெயின் டாக்டரே அவரே சொல்ல மாட்டாரு, அவரே நான் கூட்டிட்டு போறேன்னு சொல்லியிருக்காரு. மிஸ் பண்ணா அவ்வளவுதான். சரியா? எதுன்னு நினைக்காத. 5 daysல வந்துருவேன். அன்னைக்கு நாளைக்கு போக மாட்டேன், நாளைக்கு நம்ம மீட் பண்ணலாம். நாளை கழிச்சுதான் போவேன். ஓகேவா? சரி, போயிட்டு வாங்க. நாளைக்கு பார்க்கலாம்ல. ஆமா ஆமா, நாளைக்கு கண்டிப்பா மீட் பண்ணணும். மீட் பண்ணிட்டு தான் நான் நாளை கழிச்சு போவேன். சரியா? அப்புறம் உனக்கு வெளிநாட்டுல இருந்து ஏதாவது வேணுமா? இந்த ஸ்ப்ரே, மேக்கப் கிட் அந்த மாதிரி ஏதாவது வேணும்னா சொல்ல, நான் வாங்கிட்டு வர்றேன். வேண்டாங்க, மேக்கப் கேட்கலாம் யாரு பண்ணுதா? அதுக்கெல்லாம் எங்க நேரம்? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். நீங்க நல்லபடியா போயிட்டு வந்தாலே போதும். இதான் என் பூமாரின்னு சொல்றது. மதன் பாக்கணும் போன கிண்டல் பண்ண போறான். ஐயோ, அந்த அண்ணனை பார்த்தாலே எனக்கு பயமா தான் இருக்கும். அவங்க பார்த்தாலே பயமா இருக்கு. ஓய், அப்ப என்ன பார்த்தா எப்படி இருக்கு? சொல்லு, என்ன பார்த்தா எப்படி இருக்கு? பயமா இருக்கா? ரொமான்ஸா இருக்குதா? போங்க, நீங்கதான் ஒரு காதல் மன்னனாச்சே. போங்க, நான் போறேன், போயிட்டு வரேன். நாளைக்கு பார்க்கலாம். நில்லு மாட்டாயே, அந்த ஆளா எங்க ஓடுற? நில்லு, பயப்படாத. சரி, அப்ப நான் காலேஜ் போற நேரம் நீங்க வருவீங்கன்னு நினைக்கேன். நான் 5 நாள்ல காலேஜுக்கு போயிருவேன். நீங்களும் வருவீங்க. உங்கள்கிட்ட சொல்லிட்டு போலாமேன்னு பார்த்தேன். சரி, பார்க்கலாம். டேய் கார்த்திக், இங்க என்னடா நடக்குது? அங்க போயிட்டு இங்க வர்றதுக்குள்ள ஒரு காதல் கதையே நடந்துட்டு இருக்கு போல இருக்க. வாடா வா, உன்னை பார்த்தா உனக்கு ரொம்ப பயமா இருக்குதான். என்னன்னு கேளு. சிஸ்டர், என்ன பார்த்தா அவ்வளவு கொடூரமாவா இருக்கு? என்ன பார்த்தா பயப்படுறீங்க? என் மூஞ்ச பார்த்தாலே பாவமா இல்லையா உங்களுக்கு? இப்பதான் புரியுது, எல்லா பிள்ளைங்களும் என்ன பார்த்து பயப்படுறாங்க போல. அதை யாருமே என்கிட்ட பேச வர்றது இல்ல. அப்படியே யாராவது வந்தாலும் அண்ணன்னு கூப்பிட்டுட்டு வந்துருக்காங்க. அப்படிலாம் இல்லைண்ணா, சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன். அவர் உங்ககிட்ட சொல்லிட்டாரு. இல்ல, சீரியஸா தான் கேக்குறேன். சொல்லுங்க சிஸ்டர், என்ன பார்க்க அவ்வளவு கொடூரமாவா இருக்கு? யாருமே இந்த இது வரைக்கும் எந்த பேசினதே இல்ல பாத்துக்கிடுங்க. நேத்து வந்தவன் இவன்கிட்ட கூட பேசுறதுக்கு ஆள் இருக்கு, என்கிட்ட பேசுறதுக்கு ஆளே இல்ல சிஸ்டர். உண்மையை சொல்லுண்ணா, கொஞ்சம் பயமா இருக்கு உங்களை பார்த்தா. அவ்வளவுதான். அதான் இது இந்த பிள்ளையும் உங்ககிட்ட பேச வரலையோ என்னமோ. என்ன பார்த்து இப்படி பயமா இருக்குன்னு சொல்லிட்டீங்களே, நான் போறேன் சிஸ்டர். நீங்களே கண்டினியூ பண்ணுங்க. பாவம் மதனனே, சோகமா போறாரு. ஆமா, நல்லா வந்தவன நீதான் சோகமாக்கி விட்டுட்டிய. யாரு? நானா? நல்ல சொல்லுவீங்க. நீங்க தான் அவங்க பாவம் வந்தவளை சும்மா இருக்காம சொல்லி கொடுத்து சோகமாக்கிக்கிட்டு. சரிம்மா, சரி, நானே இருந்துட்டு போறேன். பூமாரி, இந்த ட்ரெஸ், இந்த ஹேர் ஸ்டைல்லாம் உனக்கு சூப்பரா இருக்கு. இதுலயே கண்டினியூ பண்ணுனா நல்லா இருக்கு. எனக்கு இன்னும் வித்தியாசமா இருந்த மாதிரிதான் இருந்துச்சு. இப்படிதான் இருக்கணும்னு இருக்கேன் இனிமேல் உங்களுக்காக. எனக்காகவா? பரவாயில்ல, எனக்காக கூட உன்னை மாத்திக்கிடுங்க என்ன? ஆமா, உங்களுக்காக தானே நான் மாத்திக்கிட முடியும். வேற யாருக்காக மாத்திக்கிட முடியும்? வா, இப்படிலாம் பேசுறது கேட்கறதுக்கே காதுக்கு என்ன குளுமையா இருக்கு. அதை விட்டுட்டு போறேன்னு எப்பவும் சொல்லுவேன். இப்படி 2 வார்த்தை அன்பா ஆறுதலா பேசுறது கேட்கறதுக்கே மனசுக்கே இதமா இருக்கு. இருக்கும் போங்க. சரி, நான் கிளம்புதேன். அப்பதே வந்தேன்ல, வீட்டுல தேடுவாங்க. கொஞ்ச நேரம் கூட இடி பூமாரி, நீ பேசிட்டு போலாமே. 5 நாள் உன்னை பார்க்காம எப்படி இருக்க போறணும் பூமாரி? சொல்லிட்டேன், 5 நாள் இப்படி ஓட்டுறதுதான் எனக்கே தெரியல உன்னை பார்க்காம. உன்னை நினைச்சு ஒரு காதல் கடிதமே தீட்டிட வேண்டியதான்.
பண்ணனே இந்த பாட்டை கேட்டு 5 நாளைக்கும் காதல் கடிதம் தீட்டிடுறீங்க. எவ்வளவு தீட்டிருக்கீங்கன்னு வந்து பார்க்கலாம். நான் கிளம்புறேன், வரேன்.